ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நைட்டு வந்து நிம்மதியாக தூக்கம் வரும். சம்டைம்ஸ் உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து நைட்டு கிச்சனை வந்து இப்போ சமைச்சதாகட்டும், சாப்பிட்டதாகட்டும் எல்லாமே சிங்க்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டெல்லாம் வந்து தனியாக கவரில் எடுத்து வச்சுடுவேன். எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு க்ளீன் பண்ணிட்டு படுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலையில் பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கழுவி எல்லாமே அந்தந்த ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் டவுன் வந்து பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து நைட்டில் பால், அவனுக்கு 2.5 வயசு தான் ஆகுது. ஸோ அதனால் அவருக்கு வந்து பால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலையிலைக்கு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு நம்மளுமே காலையில் வந்து சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து சுண்டல் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து நான் குடிக்கிறதுக்காக வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்படியே வந்து கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். இட்லிக்கு இல்லை, இது வந்து தோசைக்கு பருப்பெல்லாம் போட்டு ஆட்டி வைப்போம். நல்லாயிருக்கும். தோசை நல்லா கிறிஸ்பாக மொறுமொறுன்னு வரும். நான் வந்து அரைச்சி தோசை சுடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நைட்டு எழுந்து வர முடியாதுல்ல, அதனால். ஸோ என்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படின்றத மறக்காமல் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.